அன்பு குட்டீஸ். ஒரு காலத்துல கைலாயத்துல ரொம்பவே ஒரு அழகான சம்பவம் நடந்துச்சு. அங்கே ஒரு நாள் ஞானம் நிறைந்த ஒரு சுவையான மாம்பழம் ஒண்ணு வந்துச்சு. சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த பழத்த பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஞானப்பழம் யாருக்கு அப்படின்னு யோசிச்சாங்க. உடனே அவங்க உலகத்தை யார் முதல்ல சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு ஒரு போட்டி வச்சாங்க. நம்ம முருகப்பெருமான் அவரோட அழகான மயிலின் மேல ஏறிக்கிட்டு சட்டுன்னு உலகத்தை சுற்றப் புறப்பட்டார். ஆனா, நம்ம செல்ல விநாயகரோ கொஞ்சம் புத்திசாலி. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் தன்னோட அம்மா, அப்பா தான் உலகம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சிவபெருமானையும், பார்வதி தேவியையும் அன்பா ஒரு முறை சுத்தி வந்தார். அம்மா, அப்பா தான் உலகம். அவங்களைச் சுத்தினாலே உலகத்தைச் சுத்தின மாதிரி தான் அப்படின்னு சொன்னார். நம்ம சிவபெருமானுக்கும், பார்வதி தேவிக்கும் இது ரொம்ப புடிச்சு போச்சு. ஞானப் பழத்த விநாயகருக்கே குடுத்தாங்க. இதனால நம்ம முருகன் கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு பழனி மலைக்கு போய் தனியா நின்னுட்டார். ஆனா, அவர் அங்கே நின்னாலும், அவர் மனசுல அம்மா, அப்பா மேல நெறைய அன்பு இருந்துச்சு குட்டீஸ். அன்பு குட்டீஸ், ஞானம் எங்க இருக்கு? நம்ம அம்மாவும், அப்பாவும் தான் நமக்கு முதல் தெய்வம், முதல் ஞானம்.